ஐவி தமிழ் சேனல். மார்னிங் நார்த் வெல்ஸில் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பீச்சை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு நாங்கள் இப்போ ஃபால்ஸ்க்கு தான் போக போகிறோம். மைக் இல்லாமல் நான் நல்லா டைலாக் பேசுவேன். நம்ம அபர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். ட்ரெக் பண்ணி தான் போகணும் இங்கே. ஸோ காரை மேலே பார்க் பண்ணிட்டு ட்ரெக் பண்ணி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஞாயிக்காவோட ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங். எங்க குட்டி ட்ரெக்கிங்னா இப்படி தான் ஃபால்ஸ் பார்க்க போகிறீங்களா? ஞாயிக்கா ஃபால்ஸ் பார்க்க போகிறீங்களா? சரியான ரோட் பிளாக்கு, சந்துக்குள்ளே பூந்து போக வேண்டியதுதான். நல்ல வேலை நம்ம மேலேயே பார்க் பண்ணிட்டோம். ஆமாம், நான் முன்னாடியே பார்த்தேன் இங்கே பார்க்கிங் இப்படி தான் இருக்குன்ட்டு. மேலே வந்து 30 காருக்கு தான் ஸ்லாட் இருக்குது. அதுவும் இதோட 2 கார் நிற்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இன்னும் இந்த ரோடு, இந்த வில்லேஜ் தாண்டிட்டுன்னு வையேன், ஒரே ஒரு நேரம் ரோடு தான் இருக்கும். புரியல, வில்லேஜ் தாண்டிட்டா ஒரே ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும் ரோட்டில். ஓ, காடு, மலை, ஆறு. என்ன கொடை சாஞ்சிட்டு ஒரு சைடா ஊரா இருந்தா நானும் ஞாலிக்காவும் இங்கே இறங்கிடுவோம் ஆத்துக்குள்ள. ஞாலிக்கா போய் குதிக்கலாமா? குளிக்கலாமா? நீ ஜொல்லுலயே குளிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நாங்க இது ஒரு புதுவிதமான குளியல், மருந்து குளியல். எங்கடா நாளைக்காவை காணோம்? தோ இங்க இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேர்க்குது. எனக்கு நான் நனைஞ்சிட்டேன் ஆல்ரெடி. விட்டா தண்ணியில கூட நான் குளிப்பேன். குளி நான் வேண்டானே சொல்லல. இவ்வளவு வேர்த்தாலும் நீ என்னப்பா, நீ குளிக்கிறியா? உனக்கு என்னப்பா குளிராது? இந்த ஊர்ல பிறந்தவ. அவளுக்கு தான் இப்ப அதிகமா வேர்க்கும். திரும்பிட்டா நாலு போலோ நாலு இயற்கையை நசிக்கிறா. நல்லா என்ஜாய் பண்றது. கார் ஸ்டார்ட் ஆனால் தூங்க வேண்டியது, கரெக்டாக பிளேஸ் வந்தால் எந்திரிக்க வேண்டியது, ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய் பண்ண வேண்டியது. என்ன பண்ணுறீங்க? ஞாலிக்கா ஜாலியாக இருக்க. நடந்து வர நாங்கெல்லாம் தெம்பாதான் வரும். உட்காந்துட்டு வர அவ தான் தூங்கிட்டா. உட்காந்துட்டு வந்தாலும் டயர்டாகும்ல. அவங்க கூட வரதே பெரிய விஷயம். நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா உங்களால். ஒரு வழியாக ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். எங்கே இருக்குன்னு சொல்லு. கண்ணு தெரியுது, காது கேட்குது, அதோ அங்கே தெரியுது பார். பையா 2 கிலோமீட்டர். நீயே சொல்லிக்கோ. ஆமாம், வேற யாரும் சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிக்குவேன். விட்டது, நாம் தப்பிக்க வழி வந்து விட்டது. ஃபால்ஸ் தெரிகிறது. ஆனால் இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் இந்தியாவோட இந்த ட்ரக் ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமான ட்ரக்லாம் இல்லை. ஓகே தான், அதான் சொல்கிறேன்ல, நமக்கு கொஞ்சம் இது ரொம்ப ஸ்டீப்பும் இல்லை, ரொம்ப டவுனும் இல்லை.
அதான் இது நடக்கிறது ஈஸி தான். நம்ம கொஞ்சம் இவ்வளோ தூக்கிட்டு பேக் தூக்கிட்டு நம்ம பாடியும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, அதனால நடக்க முடியல. ஐஸ்கிரீம் எங்க இருக்குது? புடி புடி அவதான் புடி புடி அவதான் புடி. அங்க பின்னாடி நிக்கிற அவதான் புடி புடி. ஃபால்ஸ் வந்துட்டு தெரிஞ்சது. சரியான கேள்விடா நீங்க. ஃபால்ஸ் அருவி தலைகீழாகத்தான் குதிப்பேன். வீடியோ காலில் பேசுவாங்க நினைச்சுக்கிட்டேன். ஒரு அருமையான மாலை பொழுது. சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெக்கிங் முடிச்சிருச்சு. இப்போ திருப்பி ட்ரெக் பண்ணி கீழே போகணும். அதுதான் மெயின் டாஸ்க். மேடம் இப்போயே டயர்ட் ஆயிட்டாங்க. ஏய் பாண்டா குட்டி, இப்பதான் கீழே இப்பதான் பாண்டா மாதிரி தொத்திக்கிட்டு இருக்கிறா. ஞாழ் குட்டி, பாண்டா குட்டி, அழகு குட்டி, ஜாலியா இருக்கா இன்னைக்கு? ஃபால்ஸ் பாத்தியா? பார்த்தா ஒரு ஸ்மைல போட்டுறான். ஞாழ்கா, எங்க இருந்து போறீங்க? அப்பர் ஃபால்ஸ்ல இருந்து. அப்படியா? நாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். நீ பாடு. குட்டு குட்டு குட்டு. இங்கு இங்கு இங்கு. ஃபால்ஸ் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? கரெக்டா அங்க போனது முழிப்பு வந்துச்சு. ஃபால்ஸ் சவுண்ட் எவ்வளவு கேட்டுருச்சு. இதில் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் ஆபர் ஃபால்ஸில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ ஆபர் வீட்டில் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக நாங்கள் ஏபஸ் வித் பீச்சுக்கு வந்துட்டோம். டைம் இப்போ ஆக்சுவலி 7:30 ஆகுது. பட் ஸ்டில் இன்னும் டேவாகவே இன்னைக்கு இங்கே சன்செட் வந்து 8:30 தான். ஸோ நாங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஞாயிற்றுக்காக போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குல்ல? தண்ணி எனக்கு அது வானம் மாதிரி தானே தெரியுது. தண்ணி அதுதானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வீடு இருக்குல்ல பாண்டிச்சேரி மாதிரி. அங்க பாரு கடல் தெரியுது பாரு. அங்க பாரு பீச்சுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேசல் இருக்கு பாரு.
சன்செட் செமையாக இருக்குது. இந்த அழகான சன்செட் பீச்சில் ஞாழிக்காவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஏர்பிஎன்பிக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை பை. ஞாலிகா ஞாலிகா எங்க எங்க